கடைசியில என் அத்தை பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே. நான் ஒரு பக்கம் தாம்பூலம் பை போட்டுட்டு இருந்தேன், என் தங்கச்சி ஒரு பக்கம் ஃபேமிலிக்கு நடுவுல உட்காந்துட்டு இருந்தா. ஒரு பக்கம் சமையல் வேலை எல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட இன்னொரு தங்கச்சிக்கு வளைகாப்பு. ட்ரீம் போட்டோகிராபி டீமோட நான் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம திவ்யா பாப்பா ஒரு கேம் ஒண்ணு கண்டுபிடிச்சது. பிறக்க போற குழந்தை பொண்ணா இருந்தா பிங்க், பையனா இருந்தா ப்ளூ. யாரெல்லாம் பையன் பிறக்குன்னு சொல்றீங்களா அவங்க எல்லாம் ப்ளூவை தொடுங்க, யாரெல்லாம் பொண்ணு பிறக்குன்னு சொல்றீங்களா அவங்க எல்லாம் பிங்க் தொடுங்க. கடைசியா பிங்க் அதிகமா இருக்கா ப்ளூ அதிகமா இருக்கான்னு பார்க்கலாம். நார்மலா வீட்டுல இருக்கும்போது யாரும் எதுவும் பேசிக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனா என்னதான் பேசுவாங்கன்னே தெரியல. நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் உட்காந்து கதையா பேசி தள்ளுறாங்கயா. எங்க மாமாவும் தங்கச்சியும் விட நானும் கவினும் தான் அதிகமா போட்டோ எடுத்துட்டே இருந்தோம். சரி வாங்க குருவிஸ், ப்ளூ அதிகமா இருக்கா பிங்க் அதிகமா இருக்கான்னு பாத்துடலாம். உட்காந்து கஷ்டப்பட்டு எண்ணி பார்த்தோம், அதிகமா ப்ளூ தான் இருக்கு. அதாவது நிறைய பேர் பையன் தான் பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். என் அத்தை பொண்ணு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வீடியோகிராஃபர். இங்க பாருங்க எங்க சித்தி மூக்காலே மொத்தம் குத்துங்குது. என் அத்தை பொண்ணு வீடியோ எடுக்கிறத பாருங்களா, ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபரே அலண்டு போயிருவாங்க. கேமரா டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த பட்டன் அழுத்தினேன்னு கேட்டாங்க. அது என்ன பட்டன் கேட்டா, ஏமா அதாமா ரெக்கார்ட் பட்டனு, அத நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்ட்டா. ஆடா கடவுளே, அப்ப இவ்வளவு நேரம் வீடியோவே எடுக்கலையா?